வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமா கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் மைதா மாவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கையால் கலக்கி விட்டுக்கோங்க. நெய்யும் உப்பும் எல்லா பக்கமும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ சிக்கன் கீமா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஸ்கில்லட் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சிக்கன் மெலிசாக கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்ச அரை கேப்சிகமும் ஒரு பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மெலிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மைதா மாவை ஒரு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவை சப்பாத்திக்கு திரட்டின மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டின இதுக்கு மேலே எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணுங்கள். எண்ணெய் அப்ளை பண்ணி முடித்ததும் மைதா மாவை தூவி விடுங்க. இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவை தூவி விடுங்க. இப்போது மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு தூவி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு திக்கான நூல் எடுத்துகிட்டு இந்த உருண்டைக்கு நடுவில் வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச இந்த உருண்டையை சப்பாத்தி கட்டையால் மெதுவாக ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங்கை வச்சு இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சதும் கச்சோரிகளை எண்ணெயில் ஒன்றொன்னா போடுங்க. இப்போது கொஞ்சம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது கச்சோரி பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது கிறிஸ்பியான சிக்கன் கீமா கச்சோரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.